வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அந்த பழைய டிஃபால்ட் கீபோர்டு எடுத்துகிட்டு புதுசாக பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி ஒரு கீபோர்டு வைக்க போகிறோம். அந்த மெசேஜ் கீழே வந்து ஃபஸ்ட் இருக்கா 4 பாக்ஸ் மாதிரி தெரியுதா, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வந்து தீம்ஸ்னு இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு தீமை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரைட்டில் ஒரு டிக் இருக்குல்ல கடைசியில் பிளாக் கலரில், அதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த போரிங்காக இருக்கிற ஒரு கீபோர்டோட இது. ஆனால் நம்ம இதை மாற்றணுன்னா இந்த ஃபஸ்ட்டு டவுன்லோடில் வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறையா தீம்ஸ் வந்து இங்கே தெரியுது, மேலே வரிசையில் இருக்குது பாருங்கள், ஹாட், கிளாசிக். நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி நிறையா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளாசிக்கை வந்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்க்குறேன் எது நல்லா இருக்குது பார்த்துட்டு பார்க்குறேன். இது மாதிரி நீங்கள் எந்த கீபோர்டும் நீங்கள் இதில் வந்து தீம்ஸாக மாற்றிக்கலாம், நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இதை போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு நான் பார்த்துட்ருக்கேன், பார்த்ததில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், மேலேருந்து லெஃப்டில் 3rd, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது அப்ளைன்னு இருக்குது, ஆனால் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுன்லோட்னு கேட்கும், அதுக்கப்புறம் தான் அப்ளைன்னு கேட்கும். நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணோடனே இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் அடிக்கும்போது இது வரும். இது ரொம்ப அழகாக இருக்குது. அப்ளை பண்ணிட்டேன். இந்த பார்த்திங்களா, இந்த கீபோர்டு அப்ளை ஆகிடுச்சு. வெளில வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வெளில எக்ஸிட் கொடுத்துட்டு நார்மலாக வாட்ஸ்அப்புக்குள்ளே வர போகிறேன். இப்போ மெசேஜில் வந்து கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. டைப் அடிக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.